ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால அநேகருக்கு ஆமேன் இந்த தின தியானமானது பிரயோஜனமாக இருக்கிறது கேள்விப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பலர் சொல்லுகிற காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறது. அந்த நாளுக்கு ஒரு பெரிய ஒரு மன்னாவாய் அது எங்களுக்கு காணப்படுகிறது. அதில் ஆண்டவருடைய நடத்துதலை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவருக்கு தான் மகிமை. தொடர்ந்து ஊழியத்துக்காக, அடியனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த 2025 வருஷம் துவங்கி வேலை நாட்களில் வாரத்தினுடைய முதல் நாள். ஒருவேளை இந்த 2வது மாதம் எப்படி இருக்குமோ பயந்து கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கணும் கலங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கம்பீரித்து பாடு. வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. சீயோன் குமாரத்தியே, அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுங்க. ஆண்ட்ரூஸ், ஏன் பயப்படுற? ஏன் சோர்ந்து போகிற? ஏன் கலங்கி நிற்கிற? ஏன் பல காரியங்கள் குறித்து நீ கவலைப்படுற? ஆமேன். அதுக்கு மாறா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அப்படின்னா நான் உன்னோடு இருக்க சொல்ல உனக்கு என்ன கவலை? உன் வேலை சந்தோஷமாக இருக்கிறது தான், உன் வேலை மகிழ்ச்சியாக இருப்பது தான். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே நமக்கு பலன். நெகேமியா 8:10 வாசிக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்தம் திட்டமாய் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இருக்கிற கவலைகள், ஒருவேளை போராட்டங்கள், ஒருவேளை பிரச்சனைகள், இந்த வாரத்தை எப்படி முடிப்பேன், இந்த மாதம் எப்படி கடப்பேன், இந்த கமிட்மெண்ட் இருக்க, ஒருவேளை பெரிய யூஜாக பெரிய பெரிய காரியங்களோட பயமுறுத்தி ஒருவேளை கலகம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஒரே ஒரு ரகசியத்தை சொல்கிறேங்க, தேவ சமூகத்தில், தேவ பிரசனத்தில் தேவனோடு மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன்னு பவுல் சொல்லுகள் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தேவப்பிள்ளையில கம்பீரித்து பாடு. ஏன்னா நான் வந்து உன் நடுவில் வாசப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் யாருங்க? வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. வானத்திற்கும் பூமிக்கு பெரிய ஆண்டவர். அவர் நம்ம நடுவில், அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாமையே கவலைப்படணும். தேவப்பிள்ளையில் சந்தோஷமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க, நெகட்டிவாக யோசிக்காதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதனால தான் வசனம் சொல்கிறது இல்லை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்று குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுதுங்க. ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். உன் நடுவில் வாசம் பண்ணுகிற சாதாரணமாக இல்லை, அவர் பெரியவராய் இருக்கிறார். சீயோனில் வாசம் பண்ணுகிற சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, உன் நடுவில் அவர் இருக்கிறாரு, அவர் பெரியவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. ஒரு பெரிய கோலியாத் வரானா, பெரிய பார்வோனாரானா, பயப்படாதீங்க. பெரிய எரிகோ இருக்கா, பெரிய யோர்தான் இருக்கா, பயப்படாதீங்க. அவர் பெரியவர், பார்த்துக்கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லாவற்று மேலே உங்கள் ஜெயத்தை கட்டிடுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடுன்னு சொன்ன போல ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் பலனடைய, உங்கள் சமூகத்தில் ஆண்டவரை களி கூற நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களை துதித்து பாடி ஆராதிக்க ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். அன்றைக்கி பவுலும் சீலாவும் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தொழுமரத்தில் கட்டி தொங்க கொண்டிருக்கும் போது உம்மை துதித்து பாடினார்கள். அதில் விடுவித்த கர்த்தர் இவர்களையும் கம்பீர பண்ணாராக. இவர் நடுவில் நீங்கள் வாசம் பண்ணுகிற ஸ்தோத்திரம். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் பெரியவர். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.